ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 2 பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக் எல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் குஜராத் பீபாவா போர்ட்டு. அண்ட் இந்த ஸ்டாக்குமே டெக்னிக்கல்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இப்பயுமே பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 25% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் நீங்கள் நல்ல கிளியராக பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல பெட்டரான பிரேக் அவுட் இருக்குல்ல, மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட்டுமே இங்கே தந்திருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுமே இங்கே பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். மார்க்கெட் கேப் ஒரு 9,000 crores இருக்க இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஈவன் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே இங்கே டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள், ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 4.34% ஒரு நல்ல ஹை டிவிடெண்ட் ஈல்டு வந்து இங்கே கிடைக்குது. ஈவன் சொல்ல போச்சுன்னா டிவிடெண்ட்காகவே ஒரு ஸ்டாக் பார்க்குற மாதிரினா இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஸ்டாக் பிஇ 21ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 25ல் 25 மல்டிபிள் இருக்குது. இப்போயே கிளியராக தெரிஞ்சிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 24% இருக்குது. சேம் டைம் ROE 19% இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 44% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே விளாச் பண்ணவே இல்லை. இது ஒரு நல்ல பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் டு எக்விட்டி வெறும் ஜஸ்ட் 0.02 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு டெட்டே இல்லாத கம்பெனி கூட சொல்லலாம். கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த செக்டரில் தான், மீன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக சொல்லிச்சுன்னா இந்த ஹர்பரில் மீன்ஸ் இந்த சி லைனில் அவங்களாம் வந்து நம்ம போர்ட்ஸ்லாம் அதிகமாக பார்க்க முடியும். அந்த அந்த இடத்துல தான் இங்கே மீன்ஸ் மெயின் செக்மெண்ட்டாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குவார்டர் ரிசல்ட்டுமே சேல்ஸுமே லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 227 crores இருந்துச்சு. அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 299 crores இருக்குது. ஆல்மோஸ்ட் சேல்ஸில் வந்து இங்கே ஜம்பாக இருக்கிறது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அதே போல் நெட் ப்ராஃபிட்டுங்க கிளியராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 94 crores இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 158 crores ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே ஜம்புமே நல்லா கிளியராகவே இருக்குது. அண்ட் சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். சேல்ஸ் மார்ச் 2023ல் 917 crores இருந்துச்சு. அடுத்தது 988 அகைன் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் மார்ச் 2024லேயும் சரி, மார்ச் 2025லேயும் சரி ஒரு ஈக்குவலாக இருந்துச்சு. மீன்ஸ் அதுக்கு கீழே வரல. இது ஓரளவுக்கு டீசன்ட் சொல்லலாம். அதே இப்போ இருக்கிற ட்ரில்லிங் 12 month பார்த்தீங்கன்னா 1064 crores இது. மீன்ஸ் சேல்ஸ் வந்து கண்டினியூவாக எவ்ரி இயர் வந்து இங்கே க்ரோ ஆகிறத நம்பரில் கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் நெட் ப்ராஃபிட்னு கிளியராக பார்க்கலாம். மார்ச் 2023ல் 292 crores இருந்துச்சு. அடுத்த 350 crores, 399 crores. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 month ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ப்ரீவியஸ் எல்லா இயரோடு நீங்கள் கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு ஆல் டைம் ஹையில் தான் 462 crores ஒரு நல்ல பாசிட்டிவான சேல்ஸுமே அண்ட் நெட் ப்ராஃபிட்டுமே நல்ல கண்டினியூ இங்கே எவ்ரி இயர்ஸ் க்ரோ ஆகிறத நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈக்விட்டி கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே செப்பரேட் ஆகிருக்கு. ஒரு 100 கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதே வந்து இங்கே 100க்கு மேலே இருக்குது. அதனால் இது ஓரளவுக்கு லைட்டாக வந்து இங்கே மீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே டிசப்பாயிண்ட் பண்ணுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே ஒரு டீசெண்டாக ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 20% ஸ்டேக்ஸ் இருக்குது. ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர் கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே 80% ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே பிக் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் இன்டெக்டில் நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா கீழே பாட்டம்லேருந்து கீழே வந்தப்போ பாட்டம்லேருந்து எவ்வளோ ஹை வரைக்கும் போயிருக்கு அது பர்சன்டேஜ் பார்த்தாலே ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 51% நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட் தந்திருக்கு. அண்ட் சேம் டைம் கிளியராக பார்க்க முடியும். டெக்னிக்கல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் லைன்ஸ் மீன்ஸ் க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு இங்கே பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்மாக இருக்குது. ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே வந்திருக்குது. அண்ட் சேம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இதுவுமே நல்ல ஒரு பாசிட்டிவான கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் அது வால்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 3.79 மில்லியன் ஒரு நல்ல பாசிட்டிவான பிரேக் வந்து வால்யூம்ஸுமே இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸும் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ண முடியும். இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு 1000 தான் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே இந்த கோர்ஸையுமே செக் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் இங்கே 300 தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணுறது இந்த பிளானில் தான். வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிளானையுமே நீங்கள் டெஃபினட்டாகவே
செக் பண்ணலாம். மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்தால் நம்ம குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெட்ஜிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது நியர் அபவுட் இதுவுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 30% கீழே டவுனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட் வந்து இங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக கிடச்சிருக்கு. அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே ப்ராப்பராக வந்து இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறதுன்னு கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் படி பார்த்துச்சுன்னா இந்த கம்பெனி ஒரு மீன்ஸ் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தர அது கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா அதே சேம் டைம் டெக்னிக்கல் வைஸில் பார்க்கும்போது தான் இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு ஈஸியாக பார்த்துடலாம். மார்க்கெட் கேப் படி பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 2800 crores இருக்க இதுவுமே சொல்ல போச்சுன்னா ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ இங்கே இல்லை. இருக்காதுக்கான மெயின் ரீசன் வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னுமே பாசிட்டிவாக போஸ்ட் பண்ணலை, நெகட்டிவில் இருக்குது. அதனால் இங்கே ஸ்டாக் பிஇ இல்லை. ஏன்னா சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே 80 மல்டிபிள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷன் இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் மீன்ஸ் ப்ராப்பராக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இங்கே கிளியராக இல்லை. அதனால தான் அதே ROCE -0.31% இருக்குது. இதுவுமே நல்ல ஒரு பெட்டராக இல்லை. அதேமாதிரி ROE -3.67% இருக்குது. இதெல்லாம் குட் மீன்ஸ் பாசிட்டிவ் இல்லை. இதெல்லாமே நெகட்டிவாக இருக்குது. நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 73% ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் அண்ட் டெட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே அதிகமாக தான் இருக்குது. டெட் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் வந்து 0.91 வந்து இங்கே டெட் இருக்குது. இதுவுமே ரொம்ப அதிகமாக இங்கே பார்க்க முடியுது. குவார்டர்லி ரிசல்ட் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். சேல்ஸ் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 204 crores இங்கே சேல்ஸ் இருந்திருக்கு. அண்ட் சேம் டைம் இந்த கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 212 crores இங்கே சேல்ஸ் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா சேல்ஸ் மட்டும் பார்த்துச்சுன்னா இங்கே குவார்டர் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம். ஏன்னா சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே பாசிட்டிவாக இல்லை. லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் -34 crores இருந்துச்சு. அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே -34 crores தான் இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே பாசிட்டிவாக இல்லை. மீன்ஸ் நெகட்டிவாக இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. மார்ச் 2023 1165 crores இருந்துச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இங்கே டவுனாக இருக்குது 946 crores. அதுக்கடுத்து மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா 1142 crores இருக்குது. அதே இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 மந்த்தில் 1241 crores இருக்குது. மீன்ஸ் சொல்ல போச்சுன்னா கண்டினியூ இங்கே சேல்ஸ் வந்து கண்டினியூ இங்கே க்ரோ ஆகிட்டு போல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இங்கே நம்பர்ஸ் கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இங்கே கிளியராக பார்க்கலாம். மார்ச் 2023 ஒரு ஆல்மோஸ்ட் வந்து -196 crores இருந்துச்சு. அடுத்தது 33 crores, அடுத்தது -27 crores. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் 12 மந்த்ஸ் -20 crores இருக்குது. மீன்ஸ் சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக பாசிட்டிவாக கண்டினியூவாக இல்லை. அதனால கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியர் அபவுட் வந்து ஒரு 19% ஸ்டேக்ஸ் இருக்குது. அதே வந்து பிக் பிளேயர் கிட்ட ஒரு அரௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து ஓவரால் வந்து ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பிக் பிளேயர் கிட்ட பார்க்க முடியுது. ஓவராலாக சொல்ல போச்சுன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல இது அந்த அளவுக்கு இங்கே ப்ராப்பராக இல்லை. அது நல்ல கிளியராக இங்கே விசிபிளாக மீன்ஸ் அனலைஸ் பண்ணால் கிளியராக இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா அதே சேம் டைம் டெக்னிக்கல் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்மே ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கு. மீன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் தந்திருக்கு. நல்ல கிளியராக பார்க்கலாம். இங்கே ரெசிஸ்டன்ட் ஆச்சு. ரெசிஸ்டன்ட் இங்கே ப்ராப்பராக வந்து இங்கே மீன்ஸ் ரெசிட் பண்ணிட்டு தான் இங்கே கீழேருந்து வந்திருக்கு. அண்ட் கீழே வந்ததுக்கு அடுத்து இப்போ தான் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் அதுவுமே வால்யூம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கிடச்சப்போ 6.55 மில்லியன் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் இருக்குது. அண்ட் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா அதுவுமே 4.84 மில்லியன் ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே வால்யூம்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து வரப்போகிற அப்கமிங் டேஸில் இல்லை அப்கமிங் வீக்ஸில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட் தரத்துக்கான பாசிட்டிவிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியலாம். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அங்கேயுமே பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டிஸில் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சாட்ஸ்லாம் இருந்தால் நான் அதையுமே அங்கே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல இருக்கேன். டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க. ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ வியூவில் தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்குங்க. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல்
பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 2 பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பார்த்து ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா பை பாய்.